அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன அந்த மெயின் ரோட்டில் விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிம்மா நான் விட்டுறேன், ஆனால் நீ எப்படி ஏறுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுடைய கிளீனர் சீட்டு இருக்குது. ஆனால் யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா அதை தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, பின் பாடியில வேணா ஏறிக்காமல் நான் உன்னை கொண்டு அந்த இடத்துல விட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் ஏறிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பின் பக்கத்தில் அந்த கேபினில் வந்து ஒரு ஸ்கொயராக ஒரு கேப் இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணலாம். அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கிட்டு பின்னால் ஒரு லைட் வச்சுருப்பாங்க. கேபினில் இருந்து பாடியில் அந்த லைட் வெளிச்சம் தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படி அந்த லைட்டை ஆன் பண்ணி விட்றாரு. அப்படி ஆன் பண்ணி விட்ட நேரத்தில் அந்த பெண் எப்படி அந்த பாடிக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறதே தெரியலைங்க. அதாவது ஒரு 2 செகண்டில் இதெல்லாம் நடக்குது. டோரை திறக்கிறாரு, லைட் ஆன் பண்ணுறாரு. இவ்வளவு தான் அவர் பண்ணுறாரு. அந்த பெண் பின்னால் நிற்கிறாங்க. சரி, அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் வந்து எந்த இடத்துலையும் பிடிக்கல. அந்த வண்டியில் பாடியிலையோ எங்கேயுமே பிடிக்காமல் அப்படியே நிற்கிறாங்க. இப்படி நட்டத்துக்கு நிற்கிறாங்க. தலையில் இருக்கக்கூடிய கூடையில் வரைக்கும் அந்த பெண் கையை வைக்கவே இல்லைங்க. என்னடா நடக்குது, இப்படி நிற்கிது இந்த பொண்ணு, எதையாவது பிடிச்சிட்டு நில்லுமா, இல்லைனா கீழே உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப் வழியாக நம்மளுடைய தங்கவேல் சொல்கிறாருங்க. ஆனால் அந்த பெண் இல்லை, நீங்கள் வண்டியை ஓட்டுங்க, நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லுதுங்க. சரி, வண்டியில் ஏறி ட்ரைனிங் கூடுதலாக இருக்கும் போல இருக்குது, அதனால தான் இவ்வளோ வேகமாக எல்லாம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தங்கவேலும் வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி வண்டி ஓட்டும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிரர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பேக் சைடில் தெரிகிற மாதிரி மிரர் வச்சுருப்பாங்க. அந்த மிரர் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, வண்டி காலியாக இருக்கும்போது மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாடி மட்டத்துக்கு கொஞ்சம் சாதனங்கள்லாம் ஏற்றி வச்சுருக்குறாங்க. இந்த லோடு இறக்குறதுக்கான அந்த சாதனங்கள்லாம் இருக்குது. அதுக்கு மேலே தான் இந்த பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்குது. ஆனால் கரெக்டாக அந்த லைட் வெளிச்சத்தில் அந்த பெண் நிற்கிறது அப்படி தெளிவாக இவருக்கு தெரியுங்க. அந்த மிரரையும் பார்த்துக்கிட்டே தாங்க வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டும் போது திடீர்னு அந்த பெண்ணை காணலைங்க. என்னடா இந்த பொண்ணு நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம், அதிலே குதிச்சிருச்சா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்தில் வண்டியை அந்த இடத்துல நிப்பாட்டுறாருங்க தங்கவேல். வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு தங்கவேல் கீழே இறங்குறாரு. அப்படி கீழே இறங்கி பார்க்கும்போது ஒரு பேரதிர்ச்சி, அந்த பெண் அந்த வண்டியில் எங்கேயுமே இல்லைங்க. சுற்றி டார்ச் லைட் அடித்து பார்க்குறாரு. ஆல்ரெடி அந்த கேபினில் போட்ட லைட் அப்படி இருக்குது. எல்லா லைட்டையும் ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு அப்படி சுற்றி பார்க்குறாரு. அந்த பொண்ணை காணவே இல்லைங்க. என்னடா நடக்குதுங்க, அந்த பொண்ணு எப்படி போச்சுது, எப்படி ஏறிச்சுது, எப்படி இறங்கிச்சுதுன்னே அவருக்கு தெரியலைங்க. சரி நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. இருந்தாலும் ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி நம்ம விட்டுட்டு போகிறோமே அப்படிங்கிற ஒரு பயத்தில் அப்படியே திரும்பி பின்பக்கத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறாருங்க. இவர் கையில் டார்ச் லைட் இருக்குது. பின்னால் அந்த கேபினுக்கு பின்னால் ஒரு லைட்டு போட்டார் இல்லையா, அந்த லைட்டு வெளிச்சமும் இருக்குது. அதையும் வச்சுட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 அடி தூரத்தில் அந்த பெண் அங்கேருந்து ஒரு மாதிரி பத்திரகாளி மாதிரியான வேஷத்தில் அப்படியே ஓடி வருதுங்க. அதுவும் பயங்கர அகோரமாக இருக்குது. முகத்தெல்லாம் பார்க்க முடியல, ரத்த வெள்ளமாக இருக்குது. அப்படியே ஆன ஓடி வருது. ஆனால் தலையில் இருக்கக்கூடிய இந்த முழு வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி கண்டிப்பாக வீடியோ பார்த்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.